பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியிலிருந்து 500 மீட்டர் சுற்றளவுக்குள் மருதுமலையில் முருகன் சிலை என்ற அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. மருதுமலையில் முருகன் சிலை தொடர்பாக முக்கிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதை அண்மை செய்திகளாக நாம் பார்க்கிறோம். விவரங்களை எம்முடைய செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், மருதுமலை முருகன் சிலை தொடர்பாக என்னென்ன உத்தரவுகள் இப்போ வரைக்கும் பிறப்பிக்கப்பட்டிருக்கு? எந்த வழக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு? கோவை மாவட்டம் மருதமலை வனப்பகுதியில் 110 கோடி ரூபாய் செலவில் 184 அடி உயரத்துக்கு முருகன் சிலை அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விலங்குகள் நல ஆர்வலர் எஸ் முரளிதரன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கு நீதிபதிகள் என் சதீஷ்குமார், டி பரத சக்கரவர்த்தி அடங்கிய சிறப்பு அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது முருகன் சிலை அமைய உள்ள இடத்தை நேரில் ஆய்வு செய்த வழக்கறிஞர்கள் குழுவின் அறிக்கை அறநிலைத்துறை தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டது. அந்த அறிக்கையை ஆய்வு செய்த நீதிபதிகள் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியிலிருந்து 137 மீட்டர் தூரத்தில் தான் சிலை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும், பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியிலிருந்து 500 மீட்டர் சுற்றளவுக்கு உட்பட்ட பகுதியில் கட்டுமானத்தை அனுமதிக்க முடியாது என தெரிவித்தனர். முருகன் சிலை நிறுவினால் தினமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள் என்றும், வனவிலங்கு மற்றும் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். அப்பொழுது அறநிலைத்துறை தரப்பில் முருகன் சிலைக்கு பூஜைகள் எதுவும் நடத்தப்படாது என்றும், சிலையை வலம் வந்து தரிசிக்க மட்டுமே அனுமதிக்கப்படும் என்றும், 137 மீட்டர் இடத்துக்கு பதிலாக 437 மீட்டர் என்ற தொலைவில் மாற்று இடம் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதனை ஏற்க மறுத்த நீதிபதிகள் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் என்பதால் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியிலிருந்து 500 மீட்டர் சுற்றளவுக்கு அப்பால் வேறு இடத்தை கண்டறிந்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கினுடைய விசாரணையை 2 வாரங்களுக்கு ஒத்திவைத்தனர். ஷாம். விரிவான விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.